நான்காவதாக வில்லிவாக்கம், கொளத்தூர் பக்கத்தில் வில்லிவாக்கம் தொகுதி எடுத்துக்கலாம். வில்லிவாக்கம் தொகுதியில் வேட்பாளர்களாக களமிறங்குறவங்க திமுக சார்பில் கார்த்திக் மோகன் அவர்கள், எம்எல்ஏ மோகன் அவர்களினுடைய மகன் கார்த்திக் மோகன் வில்லிவாக்கத்தில் போட்டியிடுறாரு. அதிமுக சார்பில் எஸ்ஆர் விஜயகுமார் போட்டியிடுறாரு. தாவேகா சார்பில் ஆதவ் அர்ஜுனா போட்டியிடுறாரு. நாம் தமிழர் சார்பில் ரோஷினி என்றவங்க போட்டியிடுறாங்க. ஸோ இதில் நம்ம வில்லிவாக்கம் தொகுதியில் கேட்கும் பொழுது அங்கேயும் கொஞ்சம் டிஎம்கே வெர்சஸ் டிவிகே அப்படியாப்பட்ட ஒரு நிலவரம் தான் தென்பட்டுச்சு. மக்கள் அனைவரும் ஒரு பக்கம் திமுக ஜெயிக்கும்னு சொல்கிறாங்க, ஒரு பக்கம் தாவேகா ஜெயிக்கும்னு சொல்கிறாங்க. கணிசமானவர்கள் ஓரிருவர் தான் அதிமுக பற்றி பேசியிருந்தாங்க நம்ம எடுக்கும்போது. இதில் விகடன் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, அங்கே பொறுத்த வரைக்கும் திமுக 145 ஆதரவு பெற்றிருக்கு. 145 பேரினுடைய ஆதரவு, 400 பேரில் 145 பேரினுடைய ஆதரவு. விசில் சின்னத்துக்கு, தாவேகாவுடைய விசில் சின்னத்துக்கு 143 பேர் ஆதரவு. இரட்டை இலைக்கு 97 பேர் ஆதரவு. சீமான் அவர்களுக்கு 10 பேர் ஆதரவு. மற்ற கட்சிகளுக்கு 5 பேர் ஆதரவு. ஸோ இதுலேயும் டாப் 2 2 இடங்களில் திமுகவும் தாவேகாவும் தான் இருக்கிறாங்க. 145 143 இடைவெளிங்கிறது கணிசம் தான், ரொம்ப 2 தான் ஆதரவு டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது. ஸோ அங்கே சொல்லப்போனால் அதில் இந்த முன்னாடிலாம் நம்ம தொகுதிகள், இதுக்கு முன்னாடி 3 தொகுதிகள் பார்த்தோம். 3லையும் தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் வெற்றி, தாவேகா வெற்றி திமுக வெற்றி இப்படின்னு சொல்ல முடிஞ்சது. பட் இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஒரு இழுபறி நிலை தென்படுகிறது. கார்த்திக் மோகனுக்கும் ஆதவ் அர்ஜுனாவுக்கும் இடையிலான போட்டி இழுபறி நிலையில் தென்படுவதாக சொல்லியிருக்கிறாங்க.